அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன். இந்த காணொலியில் நம்ம பைசன் காலமாடான் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. பைசன் காலமாடான் படம் பா ரஞ்சித் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வெளியில் வந்திருக்கு. இந்த படத்தை நம்ம ஏன் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்தது. இந்த படத்தை பற்றி தென் மாவட்டங்களில் நடந்த அண்ணன் பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணையார் அவங்களோட சண்டையையும், இரு சமூகங்களுக்கு இடையே நடக்கிற சண்டையையும் கொலைகளையும் பற்றி தான் அந்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் இரு சமூகங்களுக்கு இடையே நடந்துக்கிட்டு இருக்கிற சண்டையை பற்றி தான் அந்த படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் இல்லை, ஒரு சமூக அக்கறை கொண்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த திரைப்படம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய விமர்சனங்களும் நிறைய இந்த திரைப்படத்தை பற்றியான கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் நிறைய ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி, என்ன இந்த படத்தில் என்ன இருக்கு, அப்படி என்னதான் இந்த படத்தை பற்றி இவங்க பேசிட்டு இருக்காங்களே, என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம படத்தை பார்த்தோம். படம் ஒரு சுத்தமான விளையாட்டு வீரனை பற்றிய படம், ஒரு விளையாட்டு சார்ந்த படம். அதுதான் அந்த விளையாட்டு சார்ந்த படம் அப்படின்னு சொல்லும்போது, இதில் எப்படி இந்த பாண்டியராஜா கேரக்டர், கந்தசாமி கேரக்டர்லாம் வருது அப்படின்னா, ஒருத்தவங்களோட வாழ்வியலை படமாக எடுக்கும்போது அது சார்ந்த அனைத்தையும் தான் எடுக்க முடியும். அவங்க தூங்கினாங்க, எந்திரிச்சாங்க, போய் விளையாட போனாங்க, ஜெயிச்சாங்க, கப்பு வாங்கினாங்கன்னு எடுக்க முடியாது. அவங்க வீடு எப்படி இருந்தது, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க, என்ன படிச்சிருந்தாங்க, எந்த பள்ளியில் படித்தாங்க, அவங்க அந்த விளையாட்டை யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, யார் மூலியமாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் ஊக்குவிச்சது, அதன் பிறகு அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும். இதில் எதுவுமே வராமல் வெறும் ஒரு விளையாட்டையும் அதுக்குள்ளே ஒரு காதலையும் ஒரு மிக்சிங்காக ஒரு மசாலாவையும் கொண்டு வந்திருந்தா அது சாதாரண படமாக தான் போயிருக்கும். ஆனால் மன்னத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி பிளேயரோட வாழ்க்கையை அழகாக படமாக காமிச்சிருக்கிறாரு மாரி செல்வராஜ். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க வேற ஏதோ விஷயத்துக்காக குறை சொல்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருத்தன் பிறந்து வளர்ந்து தன்னோட சமூகத்தில் சில பேரோட பழகி, தான் வீடு பக்கத்தில் இருக்கவங்க இதை எல்லாத்தையும் பார்த்து வரும்போது, அவன் பள்ளியில் எங்கே கற்றுக்கிட்டான், இல்லை யார் கற்றுக் கொடுத்தா, அந்த விளையாட்டை அவன் எப்படி சிறப்பாக விளையாட ஆரம்பித்தான், அவனுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தா அப்படிங்கும்போது இது எல்லா சமூகத்தையும் கலந்து தான் வரும். அப்படிதான் இந்த படத்தை ரொம்ப தெளிவாகவே எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு கொடுத்ததை ரொம்ப கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. விக்ரம் பையன் துருவ் அவருக்கு இது ஏதோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அவர் முயற்சி எடுத்து சிரமப்பட்டு பண்ண மாதிரி, 26வது படம் தான் அவங்க அப்பா விக்ரமுக்கு சேது எப்படி வெற்றி அடைஞ்சதோ அது போல இவருக்கு ஒரு 3-4 படங்கள் கடந்து தான் இந்த படத்தில் ஏதோ முதல் படம் மாதிரி நடிச்சிருக்கிறாரு. நல்லாவே நடிச்சிருக்கிறாரு, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அதே போல் பாண்டியராஜா கேரக்டரில் ஆல்ரெடி டைரக்டர் தான் அமீர், அவருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அதே போல் கந்தசாமி கேரக்டரில் லால் நடிச்சிருக்காங்க, பசுபதி நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. யாருமே இது இந்த சாதியை பற்றினது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க நடிக்கவே இல்லை. படம் எடுத்த டைரக்டருக்கு தெரியும் இது எந்த சமூகம் சார்ந்தது அப்படின்னு. ஆனால் அவர் எந்த சமூகம் சார்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே அவர் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இந்த சமூகம் சார்ந்து தான் இப்படி வந்தாங்க, இந்த படம் எடுக்கப்பட்டது, அதனால இந்த டைரக்டர் தான் எடுத்தாரு, இவங்களை தூக்கி பிடிச்சி இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. அதே போல் இவர் அவங்கள பற்றி கொஞ்சம் உயர்வாக சொல்லி இவர் அவங்களோட ஆதரவை தேடிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. இருவேறு சமூகங்கள், இருவேறு சமூக தலைவர்கள் அவங்க மனசில் என்ன இருந்தது, அவங்க
அந்த சாதிக்காக சண்டை போட்டாலும் அவங்க அந்த பிற சாதியின் மீது அவங்க எவ்வளோ அன்பா அக்கறையா இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. பாண்டியராஜா கேரக்டரில் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே அழகாக நடித்து காமிச்சிருக்கிறாரு அமீர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அண்ணன் சுபாஷ் பண்ணியார் அவங்களோட கேரக்டரில் கந்தசாமிங்கிற பேரில் லால் அவங்க ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு சமூகத்துக்கும் தெரியுமா இல்லை தெரியாதா, இல்லை அவங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்க மற்ற மாவட்டங்களுக்கு தெரியாதா, தென் மாவட்டங்களில் இருக்க தூத்துக்குடி திருநெல்வேலி அவங்களுக்கெல்லாம் தெரியும், வெளி மாவட்டங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தெரில. இந்த ரெண்டு சமுதாய தலைவர்களும் தங்களுடைய அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லும்போது இப்போதான் முதல் தடவை ஏதோ அவங்களோட மனசை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருந்தது. அது ஒரு கேரக்டரா இல்லாம அப்படியே வாழ்க்கையாவே வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தெளிவா படம் எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். இந்த தேவேந்திரகுல சமூக மக்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் நாடார் சமூகம். அதே போல நாடார் சமூக மக்களுக்கு எதிரி தேவேந்திரகுல சமூகம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க ரெண்டு சமூகத்திட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த பசுபதி பாண்டியன் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவங்களுடைய அந்த பகையை தவிர வேற எதுவும் அந்த சமூக மக்களுக்கு பர்சனலா ரெண்டு பேருக்கும் இருந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது பேசி பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையா பேசக்கூடிய யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பாண்டியராஜா கேரக்டர்ல அண்ணன் பசுபதி பாண்டியன் நான் ஏன் கத்தி எடுத்தேன் அப்படின்னு சொல்ற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. அதை தேவேந்திரகுல மக்கள் எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்களோ அதே போல நாடார் சமூக மக்கள் அவர் இதுக்காக தான் கத்தி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் உணரணும். அதே போல தேவேந்திரகுல மக்கள் எதிரியா பார்க்கக்கூடிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவங்க இது எப்படி காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு, இது எப்படி என் கைக்கு வந்ததுன்னே தெரியல, இது இன்னும் எவ்வளவு காலம் அப்படியே போகும்னு தெரியல. ஆனா நீ இந்த விளையாட்டுல இந்த என்னோட அணியில இருக்கக்கூடிய சூழல் இப்ப இல்லை, நான் உன்னுடைய விளையாட்டையும் உன்னுடைய திறமையை மட்டும்தான் பார்த்தேன், உனக்காக இன்னொரு டீம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் வெங்கடேச பண்ணையாரோட மனசுல எப்படி ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அவங்க சாதியை எப்படி பெருசா நினைக்கல அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது அந்த சமூக மக்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வெளி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு தெரியல. அதை நல்லாவே தெரியப்படுத்தி இருக்கிறாரு மாரி செல்வராஜ். அப்ப இந்த இரண்டு சமூக மக்களும் இத ஒரு பகையா பார்க்காம ஒரு விளையாட்டு வீரன் உருவாகி அர்ஜுனா விருது வாங்கியிருக்கான், அது உருவாகிறதுக்கு நீங்க மாற்று சமூகமா எதிரி சமூகமா நினைக்கக்கூடியவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை நினைச்சு கண்டிப்பா தேவேந்திரகுல மக்கள் சமூகம் ஒரு சந்தோஷம்தான் கொள்ளணும். அதே போல நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம சொல்லி கொடுத்து அவன் போய் அர்ஜுனா விருது வாங்கினானா அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர் தான் அதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அண்ணன் வெங்கடேச பண்ணையார் தான் அதுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து அதை பெருமை கொள்ளணுமோ ஒழிய நாடார் சமூகம் அவங்க போய் ஜெயிச்சுட்டாங்க அவங்க முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னொரு அண்ணனும் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க, அவங்களும் நாடார் சமூகம்னு சொல்லி கூட இப்போ சமூக வலைதளங்களில் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் விளையாட்டுக்குள்ள சாதியோ அரசியலோ வரக்கூடாது, அந்த காலத்தில் வரல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த படம். அதன் பிறகு ஜாதியை வச்சு தான் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் சாதியை பார்த்து விளையாட விடலை, விளையாட்டுக்குள்ள ஜாதி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. நீங்களும் இந்த படத்தை ஒரு விளையாட்டு வீரனுடைய படமா பாருங்க, ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்கிய ஒரு சமூகமா பாருங்க. ஒரு விளையாட்டு வீரன் உருவாயிருக்கான், அதை ஒரு சமூகம் உருவாகி இருக்கு, அதை ஒருத்தன் படம் போட்டு காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அப்படி பார்த்தாக்க கண்டிப்பா இது ஒரு சிறந்த படமாக தான் அமையும், வெற்றி படமாக தான் அமையும். ஏன்னா ரெண்டு சமூகமும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்.
யாரெல்லாம் எங்கள் தலைவரை குறையா சொன்னாங்களோ அவங்களாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு தேவேந்திர உலக சமூக மக்களும், யாரெல்லாம் எங்களை வந்து எதிரியாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் எங்களை தவறாக பேசினாங்களோ அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எங்கள் தலைவர் எந்த இடத்துலையுமே விளையாட்டில் கூட சாதியை பார்க்கல. அது எப்படியோ அவங்க கைக்கு வந்துருச்சு, அவங்க கையை தாண்டி இப்போ அடுத்த கைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மாதிரி படங்களால் தான் கண்டிப்பாக முடியும். அப்போ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து இரு சமூக மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும். இது படத்தோட வெற்றி அப்படிங்கிறத தாண்டி 2 பேரோட வாழ்வியல், 2 பேரோட உறவுமுறை, 2 சமூகத்தோட நட்பு எல்லாமே இருக்கு. இந்த இரு சமூகமும் வேற வேற கிடையாது. இது இரண்டுமே தமிழ் சமூகத்துக்குள்ள தான் வருது. அப்ப இவங்க 2 பேருமே நம்மள தமிழர்களா உணரணும், தமிழ் சமூகமா உணரணும். அதை தவிர வேற இல்லை இதுல அப்படின்னு பார்க்கணும். அதையும் தாண்டி சில அல்லு சில்லுங்க இதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த விமர்சனத்தை நம்ம காதில் வாங்கிக்க கூடாது. ஏன்னா அதுங்க பேசுறத அதுங்க மட்டும்தான் கேட்குங்க. ஏன் அதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை குறைவாக நான் பேசுறேன் அப்படின்னா, எல்லா சமூகங்கள்லையும் முக்குளத்தூர் சமுதாயங்கள்ல இருந்து கவுண்டர் சமுதாயம், நாடார் சமுதாயம், கோனார் சமுதாயம், இப்படி எல்லா சமூகத்திலையும் அண்ணன் திருமாரஞ்சி போல, அண்ணன் கே செல்வகுமார் போல, இன்னும் பேர் நிறைய பேருக்கு தெரியல, அது போல நிறைய சமூக தலைவர்கள் வந்து தமிழ் சமூகமா பார்த்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிற நேரத்தில் சில அல்லு சில்லுங்க தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காகவும், தன்னுடைய சமூகத்தில் தன்னை பெரிய ஸ்டாரா ஹீரோவா பார்க்கணுங்கிறதுக்காகவும், அதை வச்சு நம்ம பிழப்பு நடத்துறதுக்காகவும், அதை வச்சு வருமானம் தேடிக்கிறதுக்காகவும், அதை வச்சு தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் சில அசிங்கமான விமர்சனங்களை செஞ்சு சில சமூகங்களை நேரடியாக பேசி அவங்களை எதிர்த்து தன்னுடைய சமூகத்து இளைஞர்களை தூண்டி விட்டு அதன் மூலம் ஆதாயம் அடைகிறவங்க தான் இந்த படத்தை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த விமர்சனத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. அது ஏன்னா அவங்க பேசுறதை அவங்களே கேட்கல. இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி பெருசாக யாரும் இல்லை. அதே போல சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, தன்கிட்ட பெரிய கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. ஏன்னா அண்ணன் திருமாரஞ்சி ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, என்னை விட ஜாதி பார்த்தவன், என்னை விட பிற சாதியை தாழ்வா பேசினவன் யாருமே கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு அனைத்தையும் படித்தேன், அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அனைத்து சாதியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன், சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே போல் அண்ணன் கே செல்வகுமார் பேசி நான் ஒரு இதில் பார்த்தேன். அது போல் நிறைய ஜாதி தலைவர்களும் பேசியிருக்காங்க. உண்மையாலுமே பெயர் சரியா தெரில. நிறைய சமுதாய தலைவர்கள் வந்து நம்ம எல்லோரும் அண்ணன் தம்பின்னு பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னாக்க, இந்த படத்தை கண்டிப்பாக படமாக தான் பார்க்கணும். இதை போய் ஒரு சமூகத்தின் வெற்றியாவோ இல்லை அப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட, ஒரு சமூகம் ஜெயிச்சிச்சுன்னா அந்த சமூகத்தை ஜெயிக்க வச்சது நான் தாண்டான்னு சொல்லி சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 2 சமூகத்தையும் சரிக்கு சமமாக அவங்க செஞ்ச நல்லதை காமிச்சிருக்கும் போது, ஒருத்தர் மட்டும் எங்கள் தலைவரை நல்லா சொல்லியிருக்கீங்க, ஆனால் அவனுக்கு வந்து கருப்பு டவுசர் போட்டு விட்டுருக்கீங்க, அவனுக்கு வந்து பச்சை டவுசர் போட்டிருக்கணும், அவனுக்கு வந்து மஞ்சள் டவுசர் போட்டிருக்கணும்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விமர்சனம். அந்த விமர்சனத்தெல்லாம் யாரும் எடுத்துக்க வேண்டாம். உண்மையாலுமே இது ஒரு விளையாட்டு வீரனுடைய திரைப்படம். அதில் இந்த 2 மாபெரும் சமூகத்தினுடைய 2 தலைவர்களுடைய நல்ல மனசை வெளிக்காமிச்சிருக்கிற படம். அதனால இரு சமூகமுமே ஒற்றுமையோட சந்தோஷமா அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றியடை செய்யணும். இந்த படம் வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பார்க்கறதுனாலயோ, காசு பணம் சம்பாதிக்கிறதுனாலயோ, அந்த டைரக்டருக்கு கிடைக்கிற பணத்தினாலேயோ கிடையாது. இந்த படத்தின் மூலம் 2 சமூகத்துல, அப்பா உன் தலைவர் இதை செஞ்சிருக்காருப்பா, கண்டிப்பா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி, ஆமாப்பா உன் தலைவர் இதுக்காக தான் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காருப்பா நான் உணர்றேன்னு சொல்லி 2 பேர் சுமூகமா போறாங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட வெற்றியா பார்க்கணும், நான் பார்க்குறேன். அதே போல வேற எந்த பெரிய விஷயத்தையும் கொண்டு போய் வச்சு திணிச்சுக்கிட்டு, திரைப்படத்துக்குள்ள சாதியவோ அரசியலோ கொண்டு போய் திணிச்சு, விளையாட்டுக்குள்ள கொண்டு போய் சாதியவோ அரசியலோ திணிச்சு அதை பெருசா பில்டப் பண்ணி விடாம, நம்ம அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல அரசியல் செய்யணும்.
அந்த அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல உன் சாதியை நீ காட்டிக்கணும்னா கண்டிப்பாக போய் காட்டிக்கணும். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் நின்று நான் தோத்துட்டேன், 4வது இடத்துக்கு வந்துட்டேன், 10,000 ஓட்டு வாங்கினேன், 5,000 ஓட்டு வாங்கினேன்னு சொல்கிறோம். அங்கே போய் நம்ம சாதியோ அரசியலையோ செய்ய முடியலையே. ஒரு திரைப்படத்திலையும் ஒரு விளையாட்டு சார்ந்த இடங்கள்லையும் போய் நம்ம சாதியையும் நம்மளுடைய தனிப்பெருமையும் காட்டுறதுல என்ன இருக்கு? அதனால சினிமாவை சினிமாவா பாருங்க, விளையாட்டை விளையாட்டா பாருங்க. நீங்க செய்ய வேண்டிய சாதியும் அரசியலும் அந்த தேர்தல் களம் வருது, அதுல போய் செய்யுங்க. உங்களுடைய சாதியை காட்டுங்க, உங்களுடைய அரசியலை காட்டுங்க, அங்க போய் செய்யுங்க. இது போல நல்ல திரைப்படங்கள்ல வந்து உங்கள் சாதியவோ உங்கள் அரசியலையோ செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். இது வந்து அனைத்து சமூகத்துக்குமான ஒரு கருத்து தான் இது. இது வந்து இந்த இரு சமூகத்துக்காக மட்டும் கிடையாது, அனைத்து சமூகத்துக்குமான கருத்து தான். இதே முக்குளத்தூர்லேருந்து அண்ணன் ஒருத்தவங்க படம் எடுப்பாங்க. அவங்க படம் பார்த்தீங்கன்னா ஒரு நீ எனக்கு எதிரி, நீ ஒரு இங்கேருந்து வந்தவன் அங்கேருந்து வந்தவன் இருக்காது. அவங்க வந்து அவங்களுடைய சமூகத்தின் அவங்களுடைய வாழ்வியலை நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எங்கள் சாமி இப்படி, நாங்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் திருவிழா இப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே வரக்கூடிய படங்களை அவங்க சமூக படமாக நல்லா இருக்குப்பா, அவங்க வேற எதையும் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதை ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொல்லுங்க. அதை நல்லா இருக்கு, அந்த சமூகம் சார்ந்து அவங்க எடுத்திருக்காங்க, வேறு சமூகத்தை வந்து அவங்க இழிவுபடுத்தலை அப்படிங்கிற மாதிரி இந்த சமூக வலைதளத்தில் வந்து பேசுங்க, அதை சொல்லுங்க, மக்களுக்கு புரிய வைங்க. இந்த சமூக வலைதளத்தின் மூலியமா இரு சாதிகளுக்கு இடையோ இல்லை இரு சமூகங்களுக்கிடையோ சண்டையை மூட்டுறதை விட இது போல படங்களை பார்த்து அது என்ன சொல்ல வருதுங்கிறத சொல்லி, எந்த சமூகங்களுக்கிடையே ஒற்றுமை சொல்லுதோ அதை சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான நிலையை உண்டு பண்ணுறதுக்கு இந்த சமூக வலைதளத்தையும் வாய்ப்பாக பயன்படுத்திக்கங்க. அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், அனைவரும் ஒற்றுமையாக விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும், படத்தை படமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.